What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஆக்சுவலி நான் எனக்கு நார்மலாக பிக் பாஸே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுலேயும் இந்த காமன் பிக் பாஸை பற்றி பேசிட்டு என்ன ஷோ இது? இல்லை, இந்த பாவங்களில் காமன் மேன் பாவங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு 2-3 சீன்ஸ் பார்த்தாலே நீ வந்து இது ஏன் பார்க்குற, அது வேஸ்ட்டு. எனக்கு அது பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, ஏன்னு தெரியல. அதே இரிட்டேட் அவங்களுக்கானதுனால இந்த பாவங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு இத்தனைக்கு நான் வந்து கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல வரும்ல, இன்ஸ்டா ரீல்ஸே அவ்வளவு 30 செகண்ட்ஸ் அந்த தானே இருக்கும். நான் அதுல நான் பார்த்ததே பாதி தான் பார்த்தேன். பார்த்ததை விட அது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் சில பேர் போட்டாங்க. இது மாதிரி அதாவது அவங்க தான் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஷோக்குன்றப்ப நீங்க போய் பண்றீங்கன்னு அங்க போனவங்கள லைக் கிரிட்டிசைசம் பண்ணி போட்டிருந்தாங்க. கரெக்டா தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் பண்ணணும்னு கிடையாதுல்ல. பண்ணணும்னு கிடையாதுன்னு இல்லை, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை காமன் மேன் ஷோல. பாப்போம். எனக்கான ஒரு டவுட் நார்மலா கேட்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, காமன் பீப்புளை செலக்ட் பண்றதுக்கு காமன் மேன் ஷோன்னு ஒன்று வைக்கிறாங்களே, அப்ப செலிபிரிட்டிஸ்க்கும் வைக்கணும்ல? செலிபிரிட்டியை செலக்ட் பண்றதுக்கா? செலக்ட் பண்ணி தானே போடணும். அதுக்கும் வைக்கணும். அது வேற இல்ல. செலிபிரிட்டி கிட்ட இவங்க போய் கேக்குறாங்க வாங்க நீங்க அந்த மாதிரி. இது வந்து இவங்க காமன் பீப்புளா போய் கேட்குற மாதிரி இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, எங்களை எடுத்துக்கங்க அந்த மாதிரி. ஸோ அந்த டிமாண்ட் மாறுறதுனால அந்த செலெக்ஷன் இல்லை. எனக்கு அதான் ஒரு ஆச்சரியம். அதில் அந்த குக் ஷோவில் வந்து ராஜு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ டைமிங் காமெடி எல்லாம் செமையாக இருந்துச்சு. கடைசியில் இதில் பார்க்கும்போதே எனக்கு இரிட்டேட் ஆகுது, என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அல்ல அந்த இது காமன் பார்த்தா நீ அதுக்கப்புறம் ஆரியை வந்து நீ எந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லல. எனக்கு ஆரி வந்து அந்த ஷோல பிடிச்சிருந்தது ஆரி, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நான் சொல்றேன், குக் ஷோல செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்படி இதுல பார்க்கும்போது ஜட்ஜு அந்த கம்பேரிங் பண்ணும்போது இரிட்டேட் ஆகுது. ஏன் இப்படி பேசுறாரு, நல்லா தானே பேசுவாரு, ஏன் இந்த மாதிரி தப்புன்னு சொன்னதை கூட இங்க கரெக்டா பேசுறாங்க, பேசிட்டு இருக்கோம். ஓகே கோபி, என்னடா ஒரு 3 மாசம் நான் இருக்க மாட்டேன். என்ன பரிதாபங்களோட என்னடா இது கப்பல்ல வேலைக்கு சேர்ந்துட்டியா? இல்ல கப்பல்ல வேலை செய்யல. ஏதோ கோர்ஸ் படிக்க போறியா? ஏதோ போருக்கு போறியா? அப்புறம் என்ன 3 மாசத்துக்கு என்ன பண்ண போற பண்ணீங்க? நான் 3 மாசத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன். பெட்டி படிக்கலாம் பத்திரமா வச்சிரும், பாத்துக்கோங்க. நான் இல்லையேன்னு இது பண்ணிக்க வேணா, நான் வந்துருவேன். நான் 100 நாள் வந்துருவேன். வாடகையா ஜெயிச்சா லம்பா வரும்ல, அறுவடை பண்ணி கொடுத்துறேன். நான் அப்படியே அறுவடை பண்ணி கொடுத்துறேன். லம்பா வரும்னு இருக்க என்னடா சொல்ற? தெரியாதா உனக்கு? தெரியாதுடா. பைபாஸ் காமன் மேன்டா. பைபாஸ் காமன் மேன், காமன் மேன். சரி, அதுல நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண போறேன். பிக் பாஸ் அத பைபாஸ் தானே இருக்கு. உழைச்சு சம்பாதிக்கலாம்ல. உழைச்சா சம்பாதிக்க போறேன். என்ன உழைச்சு சம்பாதிக்கிற? இங்க பாரு, அவங்களே பூரா ஒரு மாதிரி கலண்ட கேஸ் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அங்க போய் நீயும் போய் மானத்தை வாங்கி இருக்க போறியா? சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்கடா. இப்பவே துப்பத்தானே செய்யறாங்க. கரெக்ட். உள்ள போய் அங்க 4 பேர் துப்பட்டும். டேய், ஊரே காரி துப்புதுடா. துப்பட்டும். வெக்கமா இல்லையா? இல்ல ரோஷம் இல்ல, எல்லாத்தையும் பெட்டில போட்டு பூட்டிட்டேன் நான். இப்போ நேரா போறேன், போய் நான் வின் பண்ணிட்டு வரேன். வின் பண்ணிட்டு தான் வருவேன். எலிமினேட் பண்ணிட்டா என்ன பண்ணுவ? போமோதே அப்ப அப்படி நெகட்டிவா பேசுற. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுடா. நான் போய் இப்போ வின் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். உருப்படியா ஏதாவது வேலைக்கு போடா. அந்த 100 நாள் ஏதாவது உருப்படியா பண்ணினா நல்லா வந்துறலாம்டா. வரலாம். கைசன் தெரியுமா? கைசன் அது ஒரு புக். அந்த மாதிரி அது புக்ல எல்லாம் சொல்லிருக்காங்க. 100 நாள் ஒரு விஷயம் 22 நாள் பண்ணா சைக்கிள்ரா. திருப்பி பண்ணினா ஹாபிட் ஆயிரும். நான் உள்ள போய் நான் காமெண்ட் பண்ணல, என்ன நடக்குது நீங்க பாருங்க. டிவி போட்டு பாரு. அவ்வளவுதான். முடிவு பண்ணிட்டான். நீ அவனும் எதுவும் பண்ண முடியாது. ஐ திங்க் உள்ளார போனவங்கள வச்சு பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கவுத்தி போட்டுருக்கோம். அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. அதுல உள்ள நம்பர் தான் உங்களோட டோக்கன் நம்பர். இது வெறும் சேர் கிடையாது. அப்புறம் அடுத்த லெவலுக்கான என்ட்ரி டிக்கெட். சேரை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க 1 2 3 சொல்லுங்க, நம்ம எப்படி வர முடியும்? 1 3 நல்லா ஓட்டிருந்தாங்க. நீ போய் அடிச்சிக்கிறீங்க. எனக்கு புது லேடிங்க பார்த்தா சிரிப்பா இருக்கு. என்ன சொன்ன நடத்துறீங்க?
என்ன சொன்ன நடத்திக்கிறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அத போட்டு அமிக்கிட்டு. ஏமா ஏய் அல எருமாடு மாதிரி இருக்கு, காலை தூக்கி நீட்டிக்கிறீங்க. இறக்குமா அவளை. சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் பிடிச்சேன். அவன் டிக்கிய கீழ வச்சிட்டான், நீ காலத்தை வச்சிருக்க. எப்படி நீ உட்கார்ந்ததாக? பிடிங்கிட்டாங்க சார். அப்படிதான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகணும். போராட்டம்னா என்னமா வேலை பாக்குறீங்க? நான் டீச்சரா இருக்கேன். டீச்சர். சூப்பர் சார் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். நீங்க சார்? சலூன் கடையில வேலை பார்க்கறேன் சார். சார் நீங்க ஐடில ஐடி உனக்கு கம்பெனி விளங்கிடும். டீச்சர் ஏடா இது ஒரு ஷோவாடா? ஷோ நடத்துறீங்களா இல்ல சர்க்கஸ் நடத்துறீங்களா? வாழ்க்கை தத்துவங்க. என்ன தத்துவம்? ஒரு மனுஷன் இருந்து ஒரு மனுஷன் வாய்ப்பை பத்தி பறிக்கணும், நிம்மதியா இருக்க கூடாது, சண்டை அதுதான் இந்த show. போடணும் அப்படிங்கிற உண்மையான தத்துவத்தை. டேய் ஏற்கனவே வீட்ல அப்படித்தான் இருக்காங்க. இந்த கர்மாந்திர ஷோவை பார்த்து மேற்கொண்டு வரல. இது சமூகத்தை பிரதிபலிக்குது இல்ல? இத அத சொல்லி நீங்க தான் பாருங்க. சேல்ஸ் இதாங்க பண்றாங்க. ஷோ சர்வே ஆஃப் தி ஃபிட்டர். ஃபிட்டரா? ஏன் சிஎன்சி ஆபரேட்டர் இல்ல? ஃபிட்டர் QC மூதேவி. எல்லாரும் கவனமா கேளுங்க. நாங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே. சைடுல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க, மேல பாருங்க, கீழ பாருங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க, தலைய சொரிக்க, ஐ குரங்கு. குரங்கு இறங்கணும் என்ன கவர் பண்ணிருக்கீங்க? நாங்க சொல்றதெல்லாம் ஒழுங்கா பண்றீங்களான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஓகே பாஸ். இப்ப உங்களோட இடது கை சுண்டு விரலை எடுத்து வலது மூக்குக்குள்ள விடுங்க. அதை இன்னொரு ஓட்ட வழியா வெளியே எடுக்க. அது எப்படிங்க வரும்? விரல்ல தானே எப்படி வராது? எப்படி இல்ல லூஸ் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. எலிமினேட்டட். வரவே மாட்டேங்குது சார். சூப்பர், யூ ஆர் செலக்டட். எனக்கு வரல சார். எனக்கு வந்திருக்கு. எனக்கு வந்திருக்குங்க. எல்லாரும் செலக்டட். சூப்பர். எஸ் எஸ். எல்லாரும் கவனமா கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான டாஸ்க். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் இடுப்புல கை வைக்க. டேய் ஓ இடுப்புல கை வைடா. ஈவ்டீசிங்ல உள்ள போய். இப்போ மாவாட்ற மாதிரி எக்சர்சைஸ் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் காலை தூக்குங்க, அப்படியே ரைட் காலை தூக்குங்க. எல்லாரும் எலிமினேட்டட். அடுத்த டாஸ்க் சொல்லுங்க. உங்க முன்னாடி பஸ் இருக்கும். எல்லாரும் பஸ்ல ஏறணும். எந்த பஸ்ல ஏறா? ஒயிட் போர்டு பஸ்ல ஏறவா, டீலக்ஸ் பஸ்ல ஏறவா, ஏசி பஸ்ல ஏறவா, எந்த பஸ்ல ஏறது? எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எதுல வேணா ஏறி வீட்டுக்கு போலாம். நாங்க சொன்னது இப்போ உங்க முன்னாடி 2 மினி வேன் நிக்கும். அதுல நீங்க எல்லாரும் போய் ஏறணும். நான் இப்போ 1ல இருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி போய் அந்த பஸ்ல ஏறுறீங்க. ஓகே? ஓகே. 1 2 7. ஏய் நடுவுல உள்ள மூதேவி ஓரமா போடி அப்படி. 7 8 3. என்ன புரியல? கவுண்ட் பண்ண தெரியாதா? அந்த மியூசிக் போட்டாங்களா? தெரியும். என் தொண்டை கேக்குற பத்தியா? புறம்பல செத்து. அப்படியே ரோஜா பட அரவிந்த் சாமி நாட்டை காப்பாத்துறாங்க. தள்ளுறாமல. நீ எங்க போறீங்க? டேய் நான் வண்டி டிரைவரா. டிரைவரா அப்ப வண்டில கருமாந்திரம். இந்த சோன் தெரிஞ்சிருந்தா அந்த பக்கெட்டே வந்திருக்க மாட்டேன். வண்டியை வித்து கர்ச்சி போட்டு வைங்க. நான் வந்து கர்ச்சி போட்டு வைங்க. தம்பசாடா. ரூல்ஸ். போங்க போங்க. ஆரப்பேலியா. ஏய் ஸ்டார்ட். டேய் கேமரா இடுப்பு பிடிச்சு இழுக்கிறது. டேய் ஆம்பளடா. டேய் புளு. ஏய் நான் ஓடாத. நான் உட்கார்ந்த. ஓகே. யாரு இவங்க? வெயிட். வெல்கம் டு பைபாஸ் காமன் மேன் ஷோ. ஒகரை மூஞ்சியை பாரு. பெரிய கமலஹாசன் அப்படியே ஹோஸ்ட் பண்றாரு பைபாஸ். மூதேவி உள்ள வந்து 5 செகண்ட் ஆகல அந்த பொம்பளைட்ட இடத்தை கொடுத்து தோத்துட்ட. நீ எல்லாம் டாஸ்க் பண்ணி ஜெயிச்சு புடுங்க போற. நான் ஜெயிப்பேன் நான் மாட்டேன். இருக்கட்டும். இந்த பொம்பளை இப்ப பின்னாடி உனக்கு போனது உனக்கு தெரியாது. தெரியல. டச் ஆவல. உட்கார்ந்துச்சு. ஏன்டா டேய் பெரிய எமிரேட்ஸ்ல பிசினஸ் கிளாஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படியே அகலமா இருக்கு சீட் கண்டுபிடி. டேய் இந்த பொம்பளை போன தெரியும்ல உனக்கு? தெரியாது. ஏய் தெரியாது. தெரிஞ்சவங்க. ஐயோ அட்டூரியம் பண்றாங்களே. நெக்ஸ்ட் கண்டெஸ்ட் வர சொல்லுங்க. ஹாய். ட்ரெஸ் என்ன? இது ஒரு இதானுச்சு. Dress கொஞ்சம் நைட்டி இது என்னமோ நடந்துச்சாங்க. என்னன்னு பார்க்கல. இல்ல நைட்டி போட்டு இங்க வந்திருக்கீங்களா? அதனால நைட்டி போட்டு இங்க வந்தேன்னா எனக்கு புரியல. அப்ப நைட்டிய வந்து வாட் டு யூ மீன்? நைட்டி போட்டு நைட்டிய பத்தி தப்பா பேசுறீங்களா? ஏங்க நைட்டினா என்ன தெரியுமா? நைட்டி சாதாரண Dress கிடையாதுங்க. நைட்டி நம்மளோட தேச உடை. இந்த நாட்டுடைய பெண்கள் அனைவரும் பெரும்பான்மையாக உடைக்க கூடியது இந்த நைட்டிங்க. இந்த நைட்டியோட வெளியில வந்து இன்டர்னலா இங்க வந்து இங்க பாருங்க. தெருவுல உத்தேசமா ஒரு 5 பேரை சுட்டி காட்டுங்க. அதுல 7 பேர் நைட்டி போட்டுருப்பாங்க பெண்கள். என்னங்க 5 பேர் சுட்டி காட்டலாம் எப்படி 7 பேர் போடுவாங்க? ஒரு பொதுப்படையா சொல்றதுக்காக சொன்னேன். நைட்டி வந்து நம்மளுடைய தேசிய உடை. அத பத்தி தப்பா பேசாதீங்க. தேசிய உடை எல்லாம் சொல்லாதீங்க. அது ஆமா. வீட்ல போடுறது நைட்டி போடாத ஆள் யார் இருக்கா சொல்லுங்க. சரி அத விடுங்க. பெண்களுடைய தேசிய உடையே இதுதான். இந்த சோக்குன சில டெக்கோர் இருக்கு. ஆமா இது எவ்வளவு பெரிய ஷோ இருக்கு. வாயா மெண்டல். உங்க டெக்கோரத பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா ஒரே ஒரு முட்டைக்கு 2 நாள் உண்ணாவிரதம் குரூப் தானடா நீங்க. கெட்ட வார்த்தை பேசுறது, கழுவி ஊத்துறது, ட்ரிகரிங், அப்புறம் என்னடா குரூப்பிசம், புல்லிங், வேற என்னடா வார்த்தை?
இது மாதிரி பல இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே உங்கதான்டா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு டெக்கோரத்தை பத்தி பேசுற. டெக்கோரம் லாஸ்ட் சீசன் பாத்தியா? அதுக்கு முந்தின சீசன் இருக்கு, எடுத்து கட் பண்ணி போடவா, டெக்கோரத்தை காட்டவா? இந்த ஷோவுக்கு இந்த Dress போதும்டா வெண்ணைகளா. சரி 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 விடுங்க. நான் எதுக்கு கேக்குறேன், நைட்டி பத்தி தப்பா பேசுவீங்களா? பேசல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. டக்கு புக்கு செலக்ட் பண்ணுங்க. அடுத்த சீசன் உங்க பக்கத்துல ஜட்ஜா வந்து உட்காரணும். எது பண்ணுங்க. முதல்ல ஒரு இதுக்கு வரணும். நீங்க கோயிலுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போவீங்களா? ஆபீஸ்க்கு ட்ரெஸ் போட்டு போவீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டு? ஆதியா இது கோயிலா? இல்ல இதனே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறீங்களா? இந்த நாசமா போன ஷோவுக்கு இந்த Dress ஓகேடா? ஓகேவா? இல்ல இது வந்து நீங்க காரகார டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பயமா இருக்கு. அவங்க அப்படிதான் பேசினாங்க. ஆனா இதான் ட்ரீட் பண்ணி அவங்க வேற என்ன பண்றாங்க? அப்படியே பேசினாங்க. அதுக்காக இந்த மாதிரி இல்ல சொல்றேன். பதட்டமா இருக்கீங்களா? இல்ல சார், பதட்டமா இருக்கீங்க தெரியுது. ஆனா எக்ஸைட்மெண்டா இருக்கு. அவர் புதுசா இருக்காரு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாம் அது கடந்து தானே வந்திருக்கோம், நமக்கு தெரியும்ல. இருங்க சொல்லுங்க சார். குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு உங்க குவாலிஃபிகேஷன்? சார் நான் வந்து யூனிவர்சிட்டியில 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு சின்னதா ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல சார், அதோட இப்போ அப்கமிங் அந்த மார்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சீஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு நவ் ஐ அம் ஹியர் சார். அப்படியா? நான் அப்படியா? பெரிய இந்த நான் அதான் யோசிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு. என்னடா பெரிய குவாலிஃபிகேஷன்? பித்தலாட்டம், முள்ளமாரித்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு டேர்ம் வச்சு இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னடா கேம் இல்ல அப்படி இதுக்கு என்ன பெரிய குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு? அதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அப்படியே திருப்பி பாருங்க ரெண்டு பேரும். குவாலிஃபிகேஷன் ஓ பாக்க வேற சரிங்க. குவாலிஃபிகேஷன் இங்க பாரு டாக் பேக்ல சொல்றான் பாத்தியா, அவனுக்கு 2 செருப்படி விழுன்னு சொல்லுவீங்க. சரி சார் போங்க. என்னடா நீ ஒழுங்கா ஷோ நடத்துறீங்களா? ஒழுங்கா ஷோ நடத்துற ஃபார்மட்டாடா அது. கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்ணிக்கிட்டு இது பேர் ஷோ வேற இஞ்சுரும் பாத்துக்க. ஆமா ராகிங் மாதிரி தான் இருந்துச்சு. பப்ளிசிட்டிக்கு பார்க்கலனால எந்த ஐடியாவுமே இல்ல. பப்ளிசிட்டி இவங்க கொடுத்தா தான் உங்களுக்கு பப்ளிசிட்டியாடா? ஒரு காலத்துல டிவி சினிமான்னு இருந்துச்சு, அது மட்டும் தான் ஒரு ஸ்கோப்பா இருந்துச்சு, அதனால போனீங்க ஓகேன்னலாம். இப்பதான் உங்க கையிலே எல்லாமே வந்துருச்சடா. யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குடா உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னமும் போய்கிட்டு இவங்க கிட்ட விழுந்துக்கிட்டு கரெக்டா சொல்றாங்க. உங்களுக்கு எண்டா ஜானி கொடுத்துட்டோம். டேய் நீங்களா ஜானி எண்டா பேரா வந்துருக்கீங்க. கரெக்ட் வாஸ்தவமான பேச்சு. நான் வந்து நடிக்கிற கிளாஸ் இந்த மாதிரி இவர் போய் பேசினார்ல, இந்த மாதிரி தான் நான் வந்து ஆரி இதுதான் இது நினைக்கிறேன். ராஜன் யாருமே கேட்கல. நீங்க நடிச்சது, நடிக்க போனது, சொல்லி கொடுத்தது, ஆக்டிங் கிளாஸ்ல ஆரி ராஜு மாதிரி நாய் மாதிரி குதிச்சதெல்லாம் கேட்கலங்க. வந்து இப்ப செலக்ட் பண்ண சொல்லி காமன் மேனை செலக்ட் பண்ணணும். அதான் நமக்கான டாஸ்க். வரவன கழிச்சு விடணும். காவியா ஓவியா சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த ஓவர்லாப்ல கவுண்டர் கொடுக்குது. அந்த மாதிரி ஓவர்லாப்ல கவுண்டர் அப்படி கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் யாருமா பேச கூடாதா? என்னப்பா நெக்ஸ்ட் யாரு? Hi sir. ஹைடா. How are you? Hope you're doing good. All your family all அதாவது தமிழ் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழி, முதல் மொழின்னு சொல்லுவாங்க தமிழ். Yeah. அதையே பேசலாம். இங்கிலீஷ் வரணும் போட்டு குத்தி கொலை பண்ணி பிதிக்கிலாம் பண்ண வேணாம். வர்ற தமிழ்ல பேசலாம். Not like that. Basically I am an entrepreneur and business entrepreneur. என்ன இங்கிலீஷ் என்னது பேசுறாங்க? தமிழ்ல பேசுப்பா. தமிழ்ல சொல்லு, என்ன மேட்டர்னு சொல்லுப்பா. I am an entrepreneur and business advisory. நான் வந்து என்னோட காம்படிட்டரா யாரை பார்க்கறேன் அப்படினா எலான் மஸ்க் தான் சார் பார்க்கறேன். யார் அவரு? எலான் மஸ்க். யார் அவரு? சார் அவர் வந்து இதுல ஸ்பேஸ் எக்ஸ் இது பண்ணிட்டு இருக்காரு, டெஸ்லா வச்சிருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய இது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எனக்கு அவர் தான் சார் இது. என்ன பண்றாரு? அதான் ஸ்பேஸ் எக்ஸ்ல என்ன பண்றாரு? அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பிசினஸ். தம்பி நல்லா கேக்குறீங்க, அசிங்கமா கேட்டுறேன் சார். ஸ்பேஸ் எக்ஸ்ல அவர் என்ன பண்றான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ஸ்பேஸ் எக்ஸ்ல பண்றாருங்க. ஸ்பேஸ் எக்ஸ்ல என்ன பண்றாரு? தெரியாம பண்ணிட்டா சார். பேசிக்கலி எனக்கு பிசினஸ்ல உண்மையான கோபி கேக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா தம்பிக்கு? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல சார். கேர்ள் கோபி அப்பப்ப வந்துட்டு போறாரு. விடுறது கிடையாது. அண்டவர் எப்படி கேர்ள்ஸே பக்கத்துல விடுறது இல்ல, யாருமே விடுறது இல்ல. லோன் வுல்ஃப். லோன் வுல்ஃபா? ஒருத்தர் பாக்குறப்ப வந்து ஜெயிக்கணும்னு தோணணும் நமக்கு. வந்து ஒருத்தரை பார்த்தாலே வந்து மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, எரிச்சல் ஆகுது. நல்லா மீனை அம்மியில உரசுற மாதிரி உரசணும், செங்கலை வச்சு அலசி விடலாம் போல இருக்குன்ற மாதிரி இரிட்டேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப முக்கியம். பேசுறீங்க அது கொஞ்சம் அதை பார்த்து நீங்க பேசிக்கலி டிஸ்குவாலிஃபைட். நீங்க போயிருங்க. நீங்க பேசுறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பேச வச்சிராது. நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். நல்லா இருக்கு. என்னால பேச முடியும். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? டேலண்ட் அதான் உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? என்ன கேட்க கூடாது. நீங்க என்ன டேலண்ட் உங்க சொல்லணும். நீங்க எனக்கு வந்து கொஞ்சம் நிறையவே டேலண்ட் இருக்கு சார். பல விஷயங்கள் சொல்லுங்க. என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. எதை சொன்னாலும் அதை நான் ரிட்டர்ன்ல படிப்பேன். ரிட்டர்ன்ல உண்மையான
ஒரு பையன் ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னா இல்ல மட்டன் மட்டன் எப்படி படிப்பீங்க? நொட்டும். ஆமா, மட்டனை திருப்பி போட்டீங்கன்னா நொட்டும்னு தான் வரும். டேலண்ட் உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அத பத்தி ஏதாவது இருந்தா இது டேலண்ட் தானே. அதுதான் கேட்பாங்க. டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் பண்ணுவேன் சார். சார் இது கண்ணா அப்படி ஒரு கசக்கரமா இருக்கும், இப்படி எடுத்தேன்னா இது பண்ணுவேன் சார். இது ஒரு டேலண்ட் இருக்கு சார். அப்புறம் வந்து அண்டர்டேக்கர் பண்ணுவேன் சார். அண்டர்டேக்கர் பண்றது என்னங்க? வேற ஏதாவது இருக்க டேலண்ட்? அது பண்ணுவேன் சார். அப்புறம் வந்து விரல் இருக்குல்ல சார், விரலோட இந்த இடம் இப்படி 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 பண்ணுவேன் சார். ஏன் கையை இப்படி வச்சுக்கிட்டு அதுவும் பண்ணுவேன் சார். என்ன டேலண்ட் என்ன இருக்குன்னு நீங்க டேலண்ட் தான் நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க வந்து கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். இந்த வாய்ப்பை வந்து நீங்க சரியா பயன்படுத்தாம நீங்க வந்து ரொம்ப இது பண்றீங்க. வந்து வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்றீங்க. எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுக்குறோம். எண்ட் ஆஃப் ஜர்னி தம்பி என்ன ஏய் என்ன மாதிரி இது பண்றோம்? உங்களை நான் எதுவுமே சொல்லலையே. எண்ட் ஆஃப் ஜர்னினா அப்போ நீங்க பெரிய இது, நீங்க எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்துருவீங்க. மேடம் சிரிக்கிறாங்க. சிரிக்க விடாங்க மேடம் இவர் இங்க பாருங்க அம்மா என்னடா போடா போடா இங்க பாருங்க. என்னை பத்தி கலாய்க்கிறாங்கன்னா சிரிக்க கூடாது. நீங்க வந்து நான் உங்களை பண்ணும்போது நான் சிரிக்கல. சிரிச்சா என்ன அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமா, எவ்வளவு நேரம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல பண்றது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ அவங்க இருக்கிற வன்மத்துல கொட்டின மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஒன்னும் வன்மம் கிடையாது, அவங்க சொன்னது கரெக்ட் தானே. உருப்படியா ஏதாவது பண்ணா பரவாயில்ல. இது போன மக்களையும் தான் எல்லாரையும் திட்டுறாங்க. அங்க இருக்கவங்க ஜட்ஜின்ற பேர்ல சில பேர்லாம் ரொம்ப ராகிங் பண்ற மாதிரி பண்ணாங்க. இது பண்ணு அது பண்ணு, 2 பேரும் வந்து பேசி இல்லை என்டர்டெயின் பண்ணுங்க எங்களேன்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி ஃபைட் மாதிரி அடிச்சுக்கிறதுனா உண்மையில இல்ல, லைக் இவங்க ஒண்ணு பண்றது அது எல்லாமே அது வந்து இதுதான் ஸ்கிரிப்டட் தான். அதனால இந்த வாட்டி நான் பிக் பாஸ் பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்கேன். பார்ப்போம். எனக்கு ஆனா யாராவது பிடிச்சவங்க போனாங்கன்னா நான் பார்ப்பேன். பட் பார்க்க கூடாதுன்னு ஒரு இதுல இருக்கேன். எனக்கு பிடிச்சவங்க யாராவது போயிடக்கூடாதுன்னு வந்தது பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்க அதுனா லாஸ்ட்லியா அவங்க இருந்தது செம்ம போச்சு. அது கொஞ்சம் பார்த்தேன் அதிகமா. அதுக்கப்புறம் வேற எதுவுமே நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. போனது யாருன்னு வந்தா போனது நம்ம பார்க்கல யாருமே. நான் இந்த 2 சீசன் தான் பார்த்திருக்கேன். ஆமா, நானும் போனது பார்க்கல. போன சீசன் நானுமே பார்க்கல. யார் வந்தாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை. அது 2 வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இல்லாத மாதிரி இருந்துச்சு, நேச்சுரலா நடந்த மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றேன் அந்த 2 சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் இது எத்தனாவதுன்னு தெரியல. இவன் சாண்டிலாம் வந்துதாங்க. அந்த சீசன் வந்து எத்தனாவது சீசன் தெரியல. பட் அது 2ம் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அதை மீறி சில விஷயங்கள் வந்து காமெடியோ அந்த ஃபைட் சீசன் வந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க. என்ன இதுன்றதுக்காக தெரியாம பார்த்தாங்க. செகண்ட் சீசன் அங்க இருக்கவங்களுக்கு தெரியல இது இப்படி பண்ணணுமா, இதெல்லாம் பிளான் பண்ணா எல்லாருக்குமே புதுசுங்கிறனால ஒரிஜினாலிட்டி வரல வந்துட்டு. 2வது இந்த இது வரப்ப அவங்களுக்குள்ளேயே நான் அந்த லவ் போர்ஷன் அது இது நடந்தது. அதனால எமோஷனலா எல்லாருமே ட்ரிகர் ஆனதுனால அந்த பிளே விட்டு எல்லாருமே வெளில வந்ததுனால பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கரெக்டா இருக்கணும். ஒரு லவ் கான்செப்ட் இருக்கணும். ஒன்னு ஃபாதர் பிளான் பண்ணி வச்சாங்க பாரு, அப்ப நல்லா இல்ல பாக்குறதுக்கு. அது எனக்கும் பிடிச்ச சீசன் தான். சொல்ற மாதிரினா ஒன்னும் பெருசா கிடையாது. எனக்கு கவின் அந்த இதுமே வந்து சாண்டி அவங்களோட சாண்டி கவின் அவங்களுக்காக இல்லைன்னா அதுவும் கவினும் ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா கலெக்ட் பண்ணது மெயின் சாண்டி இருந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த காமெடி எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்காது. நான் மீரா வச்சு கலாய்க்கிறது அதெல்லாம் வந்து அந்த ஒரு இது ஞாபகம் இருக்கு. சேர்ந்து எல்லாருமே பண்ணது, எல்லாருமே ஸ்போர்ட் வரப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்த நேரத்துல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. மத்த சீசன் எனக்கு ஒன்றும் பெருசா பிடிச்ச மாதிரி இல்லைங்க. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது. மேபி உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன மனசுல தோணுச்சு, உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.